துதிக்கிறோம் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் இவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்துகிறோம். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். வரவேண்டியதான் நம்முடைய பிள்ளைகளை, புதியவர்களை கர்த்தர் கூட்டிச் சேரும். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை பொறுப்படும் பாடும் பொழுதே எங்கள் தேவனுடைய பிரசன்னம் உம்முடைய சபையை, உம்முடைய ஜனங்களை நிரப்பட்டும். அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே ஆண்டவர் தாமே உம்முடைய விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றுவீராக. தூது பகுதியிலே நீர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய வார்த்தைகள் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற வரப்போகிற யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அன்பின் காணிக்கைகளை, தசவா காணிக்கைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய சமூகத்தில் வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆசீர்வித்து அனுப்பும். எங்கள் தேவனுடைய கரத்திலே தருகிறோம். கர்த்தர் பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். பழைய பாடல், யாவருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதி
கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் நிறுத்தி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. பாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. நன்றி பலிகள்
செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவோம். நாம் புது பலன் அடைந்திடுவோம். நாம் புது பலன் அடைந்திடுவோம். புது பலன் அடைந்திடுவோம். ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாக உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவோம். நாம் புது பலன் அடைந்திடுவோம். நாம் புது பலன் அடைந்திடுவோம். புது பலன் அடைந்திடுவோம். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்போம். சிலுவையில்
பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவார். சரி நடையும் பாக்கியம் பெற்றிடுவார். சீயோனுக்கு வருவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். புது பலன் அடைந்திடுவோம். நாம் புது பலன் அடைந்திடுவோம். புது பலன் அடைந்திடுவோம். நாம் புது பலன் அடைந்திடுவோம். ஆண்டவரே, மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா. லிபிகடா பக ஷலபங்கடா பக துடிபி லிபிகதிடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய புது பலத்தினால் எங்களை நிரப்புவீராக. புதிய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய புதிய வல்லமையினால் நிரப்புவீராக. ஒன்று கூட எங்களை பலப்படுத்த வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே அப்பா, எங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய புது கிருபை எங்களை தொடர்ந்து நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலனடையும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய ஆலோசனைகளினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய ஆலோசனைகளினால் எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரத்திலிருந்து உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பரத்திலிருந்து உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயமும் எங்கள் ஒவ்வொருவருடைய பாத்திரமும் உடைய அபிஷேகத்தினாலே நிரம்பி வழிவதாக. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. லிபிகடா பக துரபால பங்கடா பக துடிபி லிபிகதிடி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக நமக்கு கிரியை செய்து அற்புதங்களை செய்து நம்மை அபிஷேகித்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகடா பக துரபால பங்கடா பக துடிபி லிபிகதிடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். தேவனுடைய பிள்ளையே, தேவையில்லாத சூழ்நிலைகள் எதிரிட்டு வரும் பொழுது, தேவையில்லாத பிரச்சனைகள் எதிரிட்டு வரும் பொழுது, தேவையில்லாத போராட்டங்கள் எதிரிட்டு வரும் பொழுது, யார் உனக்கு ஆதரவாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருந்து நம்மை அபிஷேகிக்கிறபடினாலே விசுவாசத்தோடு நம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகடா பக துரபால பங்கடா பக துடி லிகடக ஷலபகட பக துடிபி லிபிகதிடி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளையே, சத்ருவானவன் எவ்வளவு நெருக்கங்களை கொண்டு வந்தாலும்,
எவ்வளவு வேதனைகளை கொண்டு வந்தாலும் ஒடுங்கி போகாதபடி, மனம் முறியாதபடி, கலக்கம் அடையாதபடி பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி வருகிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷலபங்காடா பக்க துடிபே லிபிக்கதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கடைசி மாதத்தில் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இதுவரைக்கும் பட்ட வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சீக்கிரமாக எடுத்து போட்டு அற்புதமான சந்தோஷத்தை, சமாதானத்தை, பலனை, ஜெயத்தை, கிருபையை, சுகத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாம் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாம் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையெல்லாம் மகிமை இதனால் நமக்கு வந்திடுவே. ஈடு இணையெல்லாம் மகிமை இதனால் நமக்கு வந்திடுவே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். கடமக்கள் கலமக்கள் லிபிகடபக துரபல மக்கடபக துரபல மக்கடபக துடிபே லிபிக துடி லிபிகடபக துரபல மக்கடபக துரபல மக்கடபக ஷலமக்கடபக துடி லிகடக துரபல மக்கடபக துரபல மக்கடபக துடிபே லிபிக துடி. அல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. லிபிகடபக துரபல மக்கடபக துரபல மக்கடபக துடிபே லிபிக துடி. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே 3வது பாடலையும் 4வது பாடலையும் பாடி நாம் ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தப் போகிறோம். 3வது பாடல், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை. தெரிந்த பாடல் பக்தி வினயத்தோடு கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாக. சிங்காசனத்தில்
நிசியே எந்தன் ஜெய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை. இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாக. ஜெய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பே உமக்கே ஆராதனை. யெகோவா நிசியே எந்த ஜெய கொடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பே உமக்கே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. ஜெபத்தின் காரணரே ஆராதனை. ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை. ஜெபத்தின் காரணரே ஆராதனை. ஜெபிக்க வைத்தவரே ஆராதனை. ஜெபமே சுவாசமே ஜெபமே தூபமே ஜெபத்தின் வீரரே ஆராதனை. ஜெபமே சுவாசமே ஜெபமே தூபமே ஜெபத்தின் வீரரே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. அழகின்றதே ஆராதனை. அனைத்தும் ஆதரவே ஆராதனை. அழகில் உன்னதரே ஆராதனை. அனைத்தும் ஆதரவே ஆராதனை. அன்பின் ராஜனே ஆத்மநேசனே சாரோனின் ரோஜாவே ஆராதனை. அன்பின் ராஜனே ஆத்மநேசனே சாரோனின் ரோஜாவே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. யோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். யாவரும் உட்காரலாம். நமக்கு அடுத்த வாரம் திங்கட்கிழமை நமக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் நமக்கு ஆராதனை உண்டு. கிறிஸ்மஸ் ஆராதனை வழக்கம் போல் நாம் காலையில் நடத்தி விடுவோம். இந்த முறையும் நீங்கள் சீக்கிரம் வந்து விட்டால் சீக்கிரம் போய்விடலாம். 6:45 நாம் ஆரம்பித்து விட்டு 8 மணிக்கெல்லாம் நாம் முடித்து விடலாம். நீங்கள் வீட்டிற்கு சென்று நீங்கள் ஆகாரம் ரெடி பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். எனவே நீங்கள் முடிந்த அளவுக்கு 6:45 எல்லோரும் வர முடியுமா? உங்கள் டைம் தான். வர முடியாதுங்கிறவங்க சொல்லுங்கள். 7 மணிக்கு 7 மணிக்கு எல்லோரும் வந்துடலாமா? ஏஞ்சல் ஊருக்கா? சரி. அப்போ 7 மணிக்கு எல்லோரும் நீங்கள் வந்துடலாம்ல? 7 மணிக்கு
சரி, எல்லோரும் 7 மணிக்கு நீங்கள் கரெக்டாக வந்துடுங்க. நம்ம 8:15 முடிச்சிடலாம். நீங்கள் வீட்டில் போய் உங்கள் வேலைகளை பார்க்கலாம். நமக்கு கிறிஸ்மஸ் அன்று பொதுவாக நாங்கள் கேக்கு ஏதாவது தருவோம், நீங்கள் வாங்கி செல்லலாம். நியூ இயருக்கு எல்லோரும் சேர்ந்து வழக்கமாக நீங்கள் செய்வீங்க, அது உங்கள் விருப்பம். நியூ இயர் நமக்கு என்ன ஒரு 30 பேருக்குள்ளே 25-30 பேருக்குள்ளே நியூ இயருக்கு ஒரு டீ போடணும். அப்புறம் ஸ்வீட் காரம் அதை இப்படி அதை நீங்கள் ஒரு 30 பார்சல் பொறுப்பெடுக்கலாம். டீக்கு நீங்கள் போட்டு அங்கேருந்து கொண்டு வர முடியாது, அதுக்கு அதை நீங்கள் பால் சீனி வாங்கி கொடுத்தால் இங்கே நம்ம ரெடி பண்ணிடுவோம். எனவே அதரையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எனவே நியூ இயர் காரியத்தை சேர்ந்து செய்ய வேண்டும். கிறிஸ்மஸ் ஆராதனை நாங்கள் பொறுப்படுத்திக் கொள்கிறோம். எனவே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஜெபத்தோடு பங்கு பெறுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் ஆராதனை நமக்கு 9:30 மணிக்கு. கிறிஸ்மஸ் ஆராதனை சரியாக 7 மணிக்கு பாட்டு தொடங்கிறோம். நீங்கள் 7 மணிக்குள்ளே வந்துடுங்க. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இருந்த வண்ணமாக தலைகளை கவிழ்ந்து ஜெபி. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இம்மட்டுமாக பாடி துதித்து மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசுவீராக. சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்கலாம். முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். யார் என்பது நமக்கு தெரியும், சகேயு. சகேயுவை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறதில்லை. சகேயுவை குறித்து நாம் பல முறை சிந்தித்து விட்டோம். இன்றைக்கு நாம் அவன் ஏறினான் அல்லவா ஒரு மரம், அந்த மரத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். காட்டத்தி மரம். இந்த மரத்தினுடைய ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் இன்றைக்கு சுருக்கமாக சிந்திக்க போகிறோம். இந்த காட்டத்தி மரம் என்பது அத்திமரம், அதை விட கொஞ்சம் தரம் குறைந்த சாதாரண மரம். அத்திமரம் சற்று உயர்வானது, காட்டத்தி மரம் சற்று குறைந்த தரம் உள்ளது, அவ்வளவுதான். மரங்களில் உயர்ந்த ரகம், குறைந்த ரகம் என்று இருக்கிறதல்லவா. தேக்கு நல்லாக உழைக்கும், சில மரங்கள் நன்றாக உழைக்காது என்று சொல்வார்கள். அதுபோல இந்த காட்டத்தி மரம் என்பது அத்திமரத்தை விட சற்று குறைந்த பலனுள்ள அல்லது மதிப்புள்ள ஒரு மரம். இந்த காட்டத்தி மரத்தில் தான் சகேயு ஏறி இயேசுவை சந்திக்கிறார். இந்த மரத்தை குறித்து நாம் இன்றைக்கு சுருக்கமாக சிந்திக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 2 நாளாகமம் 9:27. எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்களை போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்களை போலவும் அதிகமாக்கினான். இங்கே எருசலேமிலே ராஜா
வெள்ளியை கற்களை போலவும் கேதுரு மரங்களை எப்படி ஒப்பிடுகிறார் என்றால், பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்களைப் போலவும் அதிகமாக்கினார். அப்போ காட்டத்தி மரம் அதிகமாக எங்கே வளருகிறது என்று நமக்கு விளங்குகிறது? பள்ளத்தாக்குகளில். பள்ளத்தாக்குகளில் காட்டத்தி மரங்கள் அதிகமாய் வளர்கிறது. பள்ளத்தாக்கு என்று சொன்னால் சமதளத்தை விட சற்று பள்ளமாக காணப்படும். நமக்கு தெரியும், சற்று பள்ளமான பகுதி. பள்ளமான பகுதியாக இருக்கிறபடினாலே அது நிழலாகவும் சற்று குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடும். இந்த பள்ளத்தாக்கு என்பது ஒருவித தாழ்மையையும் குறிக்கிறது. இன்னொரு விதத்திலே நம்ம உயர்ந்திருந்து தாழ்ந்து போன நிலைமையும் காட்டுகிறது. ஆசீர்வாத நிலைமையிலிருந்து ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு நிலைமை, அல்லது சந்தோஷ நிலைமையிலிருந்து ஒரு வேதனையான நிலைமை, இப்படி பள்ளத்தாக்குகள் இருந்து நாம் வழங்கிக் கொள்ள முடியும். ஒரு காலத்தில் நாம் உயர்ந்திருந்திருப்போம், இப்போ பள்ளத்தாக்கில் இருக்கிறது போல இருப்போம். மேன்மையான ஒரு நிலைமையில இருந்தோம், இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கினுடைய ஒரு அனுபவம். அந்த பள்ளத்தாக்குகளில் தான் இந்த காட்டத்தி மரங்கள் அதிகமாக வளர்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். என்ன, காட்டத்தி மரமானது பள்ளத்தாக்குகளிலே வளர்கிறது என்று சொல்லப்படவில்லை, அதிகமாக வளர்கிறது. காட்டத்தி மரங்களைப் போலவும் அதிகமாக்கினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பள்ளத்தாக்கிலே காட்டத்தி மரங்கள் வளர்கிறது என்றாலும் அதில் நுணுக்கமாக ஆவியானவர் வைத்திருக்கிற வார்த்தை அதிகமாக வளர்கிறது. இதில் நமக்கு இருக்கிற சத்தியம் என்ன? நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இருந்தாலும், நான் என் வாழ்க்கையிலே இப்பொழுது தாழ்ந்த ஒரு நிலைமைக்கு வந்து விட்டேன், சந்தோஷ நிலைமையை இழந்து விட்டேன், ஒரு ஜெய கம்பீரம் என்னிடத்தில் இல்லை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை என்னிடத்தில் இல்லை என்கிற பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே கர்த்தர் என்னை வைத்து விட்டார் என்று நீங்கள் யோசித்தாலும், தேவன் எதற்காக இந்த பள்ளத்தாக்கை நமக்கு அனுமதிக்கிறார் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பள்ளத்தாக்கிலே இந்த காட்டத்தி மரங்கள் வளர்ந்தாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த பள்ளத்தாக்கிலே காட்டத்தி மரங்கள் அதிகமாய் வளர்ந்தன. இன்றைக்கு பள்ளத்தாக்கிலே நீங்கள் வேதனைப்படுகிறது போல இருந்தாலும் கர்த்தர் அதை அனுமதித்தனுடைய ரகசியம், அந்த பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகளை உங்களுக்கு தேவன் அனுமதிப்பதின் ரகசியம் என்றால், நீங்கள் அந்த பள்ளத்தாக்கிலே குறுகி போவதற்கல்ல, அழிந்து போவதற்கல்ல, நீங்கள் வளரும்படியாகவும் அதிகமாய் வளரும்படியாகவுமே கர்த்தர் அனுமதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க இந்த வருஷத்துல வேதனைகளை சந்தித்திருக்கீங்களோ, பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே நான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் இப்படி என்னை வைத்து விட்டாரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, தேவ பிள்ளையே, கர்த்தர் பள்ளத்தாக்கை அனுமதிப்பதனுடைய ரகசியம் நாம் இன்னும் வளருவதற்காக மட்டுமல்ல, அதிகமாய் வளர, அதிகமாய் ஆசீர்வதிக்கவே கர்த்தர் அனுமதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, மணவாளன் சொல்லுகிறார் உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட நீங்கள் சீக்கிரம் வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாயிருக்கிறேன். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நான் சாரோனின் ரோஜாவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு முடிக்கல, அல்லது நான் சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமாயிருக்கிறேன் என்று சொல்லல. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம். ஏன் அப்படி பள்ளத்தாக்குன்னு சொல்றார்? பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே மனவேதனையோடு, கண்ணீரோடு, குறைகளோடு, வேதனையோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் பள்ளத்தாக்கிலே தனிமையில் இருக்கிறதில்லை.
நீங்கள் கண்ணீர் விட்டாலும், நீங்கள் குறைந்த ஒரு நிலைமையிலே சூழ்நிலையிலே வாழ்ந்தாலும், வேதனையான நிலைமைகளிலே கடந்து போனாலும், அந்த பள்ளத்தாக்கின் வாழ்க்கையில் நீங்கள் தனிமையாயில்லை. மணவாளன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாயிருக்கிறேன். நீங்கள் தனிமையில் அல்ல, இயேசு கிறிஸ்துவாகிய லீலி புஷ்பம் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பள்ளத்தாக்கின் நிலைமையிலும் உங்கள் வேதனையின் நிலைமையிலும் நீங்கள் அனாதைகள் அல்ல, தனியாய் நீங்கள் இருப்பதில்லை. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பள்ளத்தாக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, என் மகளே, என் மகனே, நான் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாக உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவேதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது கூட நமக்கு தெரிந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 23:4, நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர், நான் திரும்ப வாசிங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். போதும். அப்போ அந்த பள்ளத்தாக்கு என்பது மரண இருளை போல உள்ள ஒரு சூழ்நிலை, ஒரு வாழ விருப்பமில்லாத ஒரு நிலைமை, சந்தோஷமில்லாத நிலைமை, வெளிச்சம் இல்லாத நிலைமை, பிரகாசம் இல்லாத நிலைமை. அப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் இருந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். நான் தனிமையானவன் அல்ல. பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம் இயேசு கிறிஸ்து நம்மை தனியாய் விடுகிறதில்லை. பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பள்ளத்தாக்கை இன்னும் தேவன் தருகிறது ஏன் தெரியுமா? ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். ஓசியா 2:15. அந்த 2ஆம் வசனம் ஓசியா 2:15 பின்பகுதியிலே நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன். அப்போ இங்கே பள்ளத்தாக்கு என்பது நமக்கு நம்பிக்கையற்ற நிலைமை அல்ல. தேவன் பள்ளத்தாக்கில் வைத்து விட்டார், இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், என்னை கண்ணீரின் பாதையில் நடத்துகிறார், இனி எனக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகிறதில்லை என்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. அந்த பள்ளத்தாக்கை தேவன் அனுமதிப்பது எதற்காக? நீங்கள் இன்னும் முன்னேறி செல்வதற்காக, வளருவதற்காக, அதிகமாக வளருவதற்காக. அது அல்லது அந்த பள்ளத்தாக்கு அது நம்பிக்கையின் வாசல். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு வேதனைப்பட்டாலும் வேத வசனங்கள் நம்மை கைவிடுகிறதில்லை. எவ்வளவோ மேலே இருந்து கீழே வந்து விட்டேன் என்கிற நிலைமையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அது உங்களுக்கு அழிவின் வாசல் அல்ல, தோல்வியின் வாசல் அல்ல. இன்னும் நீங்கள் வளரும்படி, இன்னும் நீங்கள் உயரும்படி, இன்னும் நீங்கள் பெருகும்படி நம்பிக்கையின் வாசலாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எனவேதான் ஆகோரின் பள்ளத்தாக்கை, நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அவள் அங்கே எப்படி இருப்பாளாம்? இள வயது நாட்களிலும் எகிப்திலிருந்து வந்த பாடினது போல பாடுவாள். அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்று பாருங்கள். இந்த இளம் வயதின் நாட்கள், இளம் வயதின் நாட்கள் என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்திலே நீங்க வந்தீங்கள் அல்லவா? அபிஷேகத்தை பெற்ற நாட்கள், ஆவிக்குரிய ரீதியிலே அதுதான் இளவயதின் நாட்கள். எப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, எப்போ அபிஷேகம் பெற்றீங்களோ, எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, அதுதான் உங்களுக்கு இளவயதின் நாட்கள்.
எகிப்திலிருந்து வந்த நாளிலே நீங்க எப்படி பாடினீங்க, அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவனிடத்திலே வந்த நாளிலே எப்படி பாடினீங்க, அதுபோல பாடுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளத்தாக்கிலே ஒப்பாரி வைத்து அழுகிறதில்லை. ஆண்டவர் பள்ளத்தாக்கின் அனுபவத்தை ஒருவேளை தந்தாலும் அனுமதித்தாலும் நீங்கள் இள வயதில் எப்படி பாடி சந்தோஷமாய் இருந்தீர்களோ அதுபோல அந்த சூழ்நிலையிலும் உங்களை அழுக விடாதபடி பாட வைத்து உங்களை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தான் ஏசாயா சொல்லுகிறார், 65ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டு கிடையாது. இப்போ ஆடு விலை கூடையா மாடு விலை கூடையா? ஆட்டை விட மாடுதான் விலை கூட, நமக்கு நல்லா தெரியும். இங்கே இந்த வசனத்துல பாருங்க, திரும்ப வாசிங்க. சாரோன் ஆட்டு தொழுவமா இருக்கும், ஆனால் ஆகோரின் பள்ளத்தாக்கு இருக்கிறது அல்லவா, அது என்னவா இருக்குமா? மாட்டு மந்தையாய். அப்போ சாரோன் ஆடுகளால் நிறைந்திருக்கிறது. சாரோன் ஆடுகள் என்ற ஆசீர்வாதங்களினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் பள்ளத்தாக்கு அதைவிட அதிக மதிப்புள்ள மாடுகள் என்ற ஆசீர்வாதங்களினால் மதிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பள்ளத்தாக்கில் இருக்கிற பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே நம்மை நடத்தினாலும் அவர் ஆசீர்வாதத்திலே பெரிய நிலைமையிலே, குறைவில்லாத நிலைமையிலே நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே மாட்டு கிடைகள் பள்ளத்தாக்கில் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற சஞ்சலங்கள், வேதனைகள், அதை நினைத்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்களை வளரச் செய்வார், அதிகமாக பெருகச் செய்வார். ஆட்டு மந்தையை போல நீங்கள் பொருளாதார விஷயத்திலும் ஆவிக்குரிய ரீதியிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, இன்னும் அந்த காட்டத்தி மரம் நம்முடைய வாழ்க்கையிலே பள்ளத்தாக்கு எப்போதும் பள்ளத்தாக்காய் இருப்பதில்லை. எப்போதும் ஒரு பிள்ளை அழுதுகிட்டே இருக்க ஆண்டவர் விட மாட்டார். என்ன சொல்லுகிறது வேதம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ம் 4ம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ம் 4ம். பள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். இன்றைக்கு பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னை கண்ணீரில் வைத்திருக்கிறார், வியாதியில் வைத்திருக்கிறார், குறைவுகளில் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளையே, என்றைக்கும் அந்த பள்ளத்தாக்குகளாகவே தேவன் உங்களை வைக்கிறதல்ல. உங்களுக்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறார், ஒரு வேளையை வைத்திருக்கிறார். அந்த நேரத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும். நிரப்பப்படும். இனி நீங்கள் பள்ளத்தில் இராதபடி ஒரு நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளே ஆண்டவர் நிச்சயம் கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதோட நிக்கல. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆவியானவர் இன்னும் சொல்லுகிறார். 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 40:4. போதும் போதும். அங்கே பள்ளங்கள் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுமா? உயர்த்தப்படும். தேவ பிள்ளையே, பள்ளத்தாக்கிலே இருந்து இந்த காட்டத்தி மரத்தை போல நான் பள்ளத்தாக்கில் இருக்கிறேன், குறைந்த நிலைமையில் இருக்கிறேன், வேதனையான நிலைமையில் இருக்கிறேன்
என்று என்றைக்கும் நீங்கள் அப்படி இருக்க ஆண்டவர் அனுமதிக்கிறதில்லை. நிச்சயமாய் உங்கள் பள்ளத்தாக்கின் அனுபவம் நிரப்பப்படும். அதோடு மட்டுமல்ல, அது உயர்த்தப்படும். ஆண்டவர் உங்களை பள்ளத்தாக்கிலிருந்து மேலே கொண்டு வருவது மட்டுமல்ல, அவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளையே, அந்த காட்டத்தி மரம் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் அது அதிகமாய் வளரும். அதுபோல உங்கள் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் இருந்த வேதனையான வாழ்க்கைக்கு ஆண்டவர் நிச்சயம் ஒரு முடிவை தந்து அந்த பள்ளத்தாக்கை எல்லாம் நிரப்பி உங்களை உயரச் செய்வார் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நிரப்புவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்பதை விசுவாசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இரண்டாவதாக, இந்த காட்டத்தி மரத்தின் விசேஷம் என்ன? லூக்கா 19ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். லூக்கா 19:3-4. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி சரி. இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காட்டத்தி மரம் பள்ளத்தாக்கில் கிடையாது. எங்க இருக்குது? வழியில் இருக்கு, ரோட்டு ஓரத்தில் இருக்கு. இந்த காட்டத்தி மரம் பள்ளத்தாக்கில் உள்ள மரம் அல்ல, வழி அருகே வளர்ந்துள்ள ஒரு மரம். இந்த காட்டத்தி மரம் ஒரு காரியம் செய்கிறது. என்ன செய்கிறது தெரியுமா? சகேயுவை தன் மேலே ஏறி செல்ல அனுமதிக்கிறது. இந்த காட்டத்தி மரம், வழி அருகே இருக்கிற காட்டத்தி மரம் ஒரு வேலை செய்கிறது. சகேயுவை தன் மேலே ஏறி போவதற்கு அனுமதிக்கிறது. அப்ப என்ன, சகை பெரிய ஆளா, பெரிய பிரபுவா அல்லது ராஜாவா? இவனுக்கு வளர்ச்சி கூட கிடையாது. வேதம் அவனை எப்படித்தான் சொல்லுது? குள்ளனா இருந்தான்னு தான் சொல்லியிருக்கு. வளரக்கூட சரியா செய்யல, சரீர வளர்ச்சி கூட இல்லை, குள்ளமான மனிதன். அது மட்டுமல்ல, அவன் பரிசுத்தவன் அல்ல. அவன் எப்படிப்பட்டவன்? பாவியான மனுஷன். ஆனாலும் அந்த காட்டத்தி மரம் அவனை தன்மேல் ஏறி செல்ல அனுமதிக்கிறது. எதற்காக? அவன் மீண்டும் பாவம் செய்வதற்காக அல்ல, தேவகுமாரனாகிய இயேசுவை பார்க்க விரும்புகிறான். தன்னை சிருஷ்டித்த தேவனை பார்க்க விரும்புகிறான். எனவே இவன் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, என் மேல ஏறிப்போ என்று சொல்லி அதை அனுமதிக்கிறது. இந்த காட்டத்தி மரத்தினுடைய ஊழியம், இதனுடைய அனுபவம் நமக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதுதான். ஒரு பாவியை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நடத்துகிறது காட்டத்தி மரம். இந்த காட்டத்தி மரத்தின் மூலமாக அவன் இயேசுவை பார்க்கிறான், இயேசுவை சந்திக்கிறான், இயேசு அவனோடு பேசுகிறார், ரட்சிக்கப்படுகிறான். ஒரு பாவியை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறது இந்த காட்டத்தி மரம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் அந்த காட்டத்தி மரம் போல ஜனங்களை ஆண்டவருக்குள் நடத்த வேண்டும். ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். நமக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், சந்திக்கிறவர்கள், இவர்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கணுமே, அவர்களும் ரட்சிக்கப்படணுமே என்று கிறிஸ்துவனிடத்திலே நாம் நடத்துகிறவர்களாக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறவர்களாக நாம் ஒரு நல்ல காட்டத்தி மரமாய் இருக்க வேண்டும். எனவே இந்த காட்டத்தி மரம் ஒரு பாவியை இயேசுவினிடத்திலே நடத்தினது போல நாம் அநேகரை ஆண்டவருக்குள்ளே நடத்த ஜெபிக்கிறவர்களாக, நடத்துகிறவர்களாக காணப்பட வேண்டியது
அவசியமாக இருக்கிறது. பொதுவாக வழியருகே விழுந்த விதைக்கு என்ன நேரிட்டது அப்படின்னு இயேசுநாதரே சொல்றார். ஒருவன் விதைக்க போனான்கிற அந்த ஊமையை நம்ம வாசிக்கும் பொழுது, விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியருகே விழுந்ததுன்னு சொல்லி சொல்றார். அந்த வழியருகே விழுகிற விதைக்கு என்ன நேர்ந்தது? மார்க்கு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். மார்க்கு 4:4. வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளை வளர விடாதபடி ஆகாயத்து பறவைகள் என்ன செஞ்சிருதா? தூக்கிட்டு போயிருது, சாப்பிட கொண்டு போயிருது. இந்த காட்டத்தி மரமும் கூட வழி அருகே தான் விழுந்திருக்கு. அந்த காட்டத்தி மரத்தினுடைய விதை வழி அருகே தான் விழுந்து கிடந்தது. ஆனா பறவை அதை என்ன செய்யல? தூக்கிட்டு போகல. தேவன் தூக்க விடலையே என்னமோ தெரியல. அந்த வழியருகே விழுந்த அந்த விதையை எந்த பறவையும் ஆண்டவர் தொடவிடவில்லை. காரணம் என்ன என்றால், இந்த விதை வளர வேண்டும், இது மரமாக வேண்டும். இந்த காட்டத்தி மரத்தின் மூலமாக சகேயு ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளையே, இந்த காட்டத்தி மரம் என்பது நமக்கு எவ்வளவு போதனையை தருகிறது. நாம் அநேகரை ஆண்டவரிடத்திலே வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அது போதிக்கிறது அல்லவா? எனவே இன்றிலிருந்து நீங்கள் ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள். இயேசுவண்டையிலே நடத்தும்படியான ஒரு ஜீவியம் செய்ய, ஜெபிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் ஆத்துமாக்களை இயேசுவண்டை நடத்துகிற காட்டத்தி மரங்களாய் நாம் வாழ வேண்டும். இந்த காட்டத்தி மரம் மேலும் எப்படிப்பட்டதாம்? ஏசாயா 9:9 வாசிக்கலாம். செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, திரும்ப கட்டுவோம். காட்டத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது, அவைகளுக்கு பதிலாக கேதுரு மரங்களை வைப்போம். இப்போ இங்க 2 மரத்துக்குள்ள வருது. ஒரு மரம் வெட்டப்படுது. எந்த மரம் வெட்டப்படுது? காட்டத்தி மரம் வெட்டப்படுது. அதுக்கு பதிலாக எது நாட்டப்படுது? கேதுரு மரங்கள் நாட்டப்படுகிறது. ஏன் காட்டத்தி மரத்தை வெட்டுறாங்க? ஏன் கேதுரு மரத்தை அவங்க நாட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, காட்டத்தி மரத்தை விட கேதுரு மரங்கள் எப்படிப்பட்டது? பலம் உள்ளது, நிறைய உபயோகத்துக்கு உரியவைகள். காட்டத்தி மரம் கேதுரு மரத்தை விட பலவீனமானது, பலம் உள்ளது கிடையாது. கேதுரு மரத்தோட ஒப்பிடும் பொழுது காட்டத்தி மரம் சாதாரண மரம், பலனற்ற மரம். ஆனால் அந்த பலனற்ற காட்டத்தி மரத்தின் மூலமாகத்தான் சகேயு ரட்சிக்கப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லவும். நான் பலவீனமா இருக்கேன், நான் என்ன ஆண்டவருக்கு செய்ய முடியும்? என்னால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? வெட்டி போடுவதற்குத்தான் நான் தகுதி, போய் சேர வேண்டியதுதான். அப்படி சில நேரங்களிலே எண்ணங்களை சத்துரு கொண்டு வருவான். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, அந்த பலவீன காட்டத்தி மரத்தை கொண்டுதான் ஆண்டவர் சகேயுவை ரட்சித்தார். அதுபோல பலவீனமாக இருக்கிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில வேதனையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற உங்களை கொண்டுதான் ஆண்டவர் ஜனங்களை ரட்சிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள், நான் பலவீனமானவன், நான் வெட்டப்படுவதற்குத்தான் தகுதி என்று சொல்லி நீங்கள் வாழக்கூடாது.
உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நாம் பலவீனர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:10. அதாவது பவுல் சொல்றாரு, நான் அல்லது நானு அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள் தங்களை அப்படி நினைச்சுக்கிட்டு சொல்றாரு, நாங்க பைத்தியக்காரர்கள், நீங்க எப்படிப்பட்டவங்க புத்திமான்கள் அப்படின்னு கொரிந்து மக்களை பார்த்து சொல்றாரு. சொல்லிட்டு இன்னும் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நாங்கள் யாரு, பலவீனர். பவுல் சொல்றார், அப்போஸ்தலர்களுக்கு தான் சொல்றார், அப்போஸ்தலராகிய நாங்கள், தேவனுடைய வேலையை செய்கிறவர்களாகிய நாங்கள் பலவீனர்கள். அதே நேரத்தில் நீங்க எப்படிப்பட்டவங்க, நீங்கள் கனவான்கள். அப்போ இவங்க பலவீனர்களா, பவுலும் அப்போஸ்தலர்களும். கொரிந்திய மக்கள் எப்படிப்பட்டவர்களா, பலமுள்ளவர்கள், கனவான்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இதில் இருக்கிற ரகசியம் என்ன, அந்த கனவான்களை கொண்டு அல்ல, அந்த கொரிந்து மக்கள் பலமுள்ள மக்களை கொண்டு அல்ல, பலவீனர்கள் என்று சொல்லப்பட்ட பவுலை கொண்டும் அப்போஸ்தலரை கொண்டும் தான் கொரிந்து சபையை, கொரிந்து மக்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள் நடத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நான் பலவீனர்கள், நான் கஷ்டப்படுறேன், நான் கண்ணீர் விடுகிறேன், நான் பலவீனத்தின் வியாதியில் இருக்கிறேன், இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளையே, உங்களை கொண்டுதான் ஆண்டவர் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும் என்பதை இங்கே ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறார். பலவீனமானவர்களை ஆண்டவர் உதறி தள்ளுகிறதில்லை, அவர்களை கொண்டுதான் ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிறார். உங்களுடைய ஜெபம் ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தும். எனவே நீங்கள் பலவீன நிலைமையிலே, உங்கள் வியாதியின் நிலைமையிலே, கஷ்டத்தின் நிலைமையிலே ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். அதோடு நிறுத்த வேண்டாம், ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் நாங்கள் பலவீனர், நீங்கள் கனவான்கள் அல்லது பலவான்கள். ஆனால் பலவீனர்களை கொண்டுதான் அந்த கொரிந்து மக்களை ஆண்டவர் ரட்சித்தார். எனவே காட்டத்தி மரம் பலவீனமாய் இருந்தாலும் அதை கொண்டு சகைவை ஆண்டவர் ரட்சிக்கிறது போல நம்மை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை திரும்ப நீங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:4. 2 கொரிந்தியர் 13:4. அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருப்போம். அதாவது நாங்க அவருக்குள்ள பலவீனர் தான், ஆனால் பலவீனர்களாய் இருந்தாலும் உங்களிடம் விளங்கியது, எங்கள் மூலமாக உங்களிடத்தில் விளங்கியது, எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த பலவீனம் அல்ல, தோல்வி அல்ல, எங்களிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க என்னதான் பலவீனமாக இருந்தாலும், எவ்வளவுதான் வியாதியில கஷ்டப்பட்டாலும், பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இருந்தாலும், உங்களிடத்திலிருந்து புறப்படுகிறது பலவீனம் அல்ல, தோல்வி அல்ல, தேவனுடைய வல்லமை புறப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால நாங்கள் பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்.
என்னதான் பலவீனத்தை சத்துரு கொண்டு வந்தாலும், என்னதான் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே இருந்தாலும் நீங்கள் அழிய மாட்டீர்கள், இயேசுவோடு பிழைத்திருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அழிந்து போகாது, அது ஜீவனோடு இருக்கும். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பெருகிக்கொண்டே இருக்கும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் பள்ளத்தாக்கிலே வளர்கிற அந்த காட்டத்தி மரத்தை போல சாதாரண நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், பயன்படுத்துகிறார் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் சத்துரு உங்களை ஒன்றும் அழிக்க முடியாது. அந்த ஜெயலலிதா அம்மா முதல் மந்திரியாக இருந்து ரொம்ப காலமாக நம்ம தமிழ்நாட்டை ஆளுகை செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த காலகட்டத்தில் வெளி மாநிலத்திலிருந்து ஒருத்தன் வந்தானா தமிழ்நாட்டுக்கு. வந்து தமிழகத்தில் என்ன நடக்குமோ, நம்மளை என்ன செய்வாங்களோ, எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குமா. ஏன்னா அந்நிய மாநிலம், அந்நிய ஜனங்கள் என்னமும் செஞ்சிருவாங்களா, அடிச்சிருவாங்களா, அப்படி இப்படின்னு எனக்கு ஒரு பய உணர்வு. அதை ஒருத்தர்கிட்ட தமிழ்கார்ட்ட சொல்லியிருக்கிறான், எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி. வேற மாநிலம், தமிழ் மாநிலம் எனக்கு புதுசு, அதனால் எனக்கு பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நம்ம தமிழ்நாட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, பயப்படாதப்பா, அம்மான்னு சும்மா சொல்லு, ஒருத்தனும் உன் மேலே கை வைக்க மாட்டான். அந்த அளவுக்கு அந்த நாட்களில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஒரு விளையாட்டு பேச்சு தான். அம்மான்னு நீ சும்மா சொல்லிடு, ஒருத்தனும் ஒன்று என்ன செய்ய மாட்டான், அடிக்க மாட்டான். பாருங்க, ஒரு முதல் மந்திரிக்கு இவ்வளவு ஒரு பலன் இருக்கும் என்றால் சர்வ வல்லமுள்ள தேவனை நம்பி இருக்கிற நாம் பிழைத்திருப்போம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சத்துரு அழிக்க முடியாது. உங்களையோ குடும்பத்தையோ உங்கள் ஆசீர்வாதங்களையோ அழிக்கவே முடியாது. பிழைத்திருப்பீர் என்று விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கடைசியாக இந்த காட்டத்தி மரத்தை குறித்து ஒரு வசனத்தை வாசியுங்கள், முடிப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ம் 15ம் சீக்கிரம் எடுக்கிறவர்கள் வாசிக்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ம் 15ம். இந்த ஆமோஸ் ஆமோஸ் சொல்றாரு, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியுடைய புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாயிருந்தேன். இங்கேயும் காட்டத்தி மரத்தினுடைய பழம் வருகிறது. ஆமோஸ் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவர் மறைக்காம சொல்றாரு, நான் தீர்க்கதரிசி கிடையாதுப்பா, தீர்க்கதரிசியினுடைய பிள்ளையும் கிடையாது, நான் மந்த மேய்த்து கொண்டிருந்தவன், அதோடு காட்டத்தி மரத்திலிருந்து விழும் அல்லவா அந்த பழங்களை பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன், கர்த்தர் என்னை தீர்க்கதரிசியாக மாற்றினார் என்று சொல்லுகிறார். சாதாரண மந்த மேய்ப்பனாய் இருந்தவனை தீர்க்கதரிசியாக மாற்றினார். காட்டத்தி மரத்தினுடைய பழங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்ந்தவனை ஆண்டவர் எப்படி மாற்றிவிட்டாராம்? ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றிவிட்டார். தேவ பிள்ளையே, பள்ளத்தாக்கின் அனுபவம் சாதாரண காட்டத்தி மரம் என்று சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னை அதிகமாய் வளரச் செய்வார். நிச்சயம் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும், நிச்சயமாய் பள்ளத்தாக்கு உயர்த்தப்படும். சாதாரண மந்தை மேய்க்கிற அனுபவத்தை போல சாதாரண வேலையில் இருந்தாலும் சாதாரண வருமானத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை இன்னும் உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கடைசியாக இந்த காட்டத்தி மரத்தை குறித்து சரித்திரத்தில், பைபிளில் நமக்கு இல்லை, ஆனால் சரித்திரத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. எழுதினவங்க எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஒரு வயதான முதியவர் டெய்லி அந்த காட்டத்தி மரத்தை போய் கட்டி பிடித்து கொண்டு
அப்படியே அழுது கொண்டு நிற்பாரா. அந்த வழியில் போகிறவர்கள், தாத்தா ஏன் தாத்தா டெய்லி வந்து இந்த மரத்தை கட்டிப்பிடிச்சு அழுறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அப்ப அவர் சொல்லுவாராம், இந்த காட்டத்தி மரம் மட்டும் இல்லாதிருந்தால் என் தேவனை நான் பார்த்திருக்க முடியாது, இயேசுவை நான் கண்டிருக்க முடியாது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது, பாவியாகவே நான் மரித்திருப்பேன். இந்த காட்டத்தி மரம்தான் என்னை ரட்சிப்புகள் நடத்தினது என்று சொல்லி சகேயு அந்த வயதான நாட்களிலும் அந்த காட்டத்தி மரத்தை கட்டி பிடித்து அழுவாராம். அப்படியா என்ற அந்த இளம் சந்ததிகள் கேட்டு கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளையே, சாதாரண காட்டத்தி மரம் நான், சாதாரண மகன், சாதாரண மகள் நான் என்று சோர்ந்து போகாதே. பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இருக்கிறேன் என்று சோர்ந்து போகாதே. கர்த்தர் நிச்சயம் உன்னை வளரச் செய்வார், அதிகமாக வளரச் செய்வார். உன் பள்ளத்தாக்கின் அனுபவத்தை ஆண்டவர் நிரப்புவார், இன்னும் உயர்த்துவார், மேலும் மேலும் உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுதும் நன்றி பலிகள் செலுத்தியே என்ற பாடலை நாம் பாடும் பொழுது அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா கிருபை என்னையே துதிக்க வந்தோ. உடன்படிக்கை உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீர். மரணத்தின் வேலை ஜீவனின் பாதையில் நிறுத்தி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா என்னை துதிக்க வந்தோ. பாதத்தின் சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தே. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. பள்ளத்தாக்குகளிலே இருந்த சாதாரண காட்டத்தி மரத்தை நீர் அதிகமாய் வளரச் செய்த தேவன், அதுபோல உம்முடைய பிள்ளைகளை இன்று முதல் ஆவிக்குரிய நிலைமையிலும் பொருளாதார நிலைமையிலும் நீர் வளரச் செய்ய போகிறபடினாலும், அதிகமாக வளரச் செய்ய போகிறபடினாலும் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இனிமேல் உம்முடைய பிள்ளைகள் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே, குறைந்த அனுபவத்திலே, வேதனையின் அனுபவத்திலே இல்லாதபடி நிரப்பப்பட்டு உயர்த்தப்படும் என்று சொன்னீரே, அதுபோல நீங்க உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. பாவியான மனிதனை இயேசு கிறிஸ்துவிடத்தில் நடத்தினது போல ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். காட்டத்தி மரத்தினுடைய பழங்கள் ஆமோஸை, மந்தை மேய்த்து கொண்டிருந்த ஆமோஸை ஒரு தீர்க்கதரிசியாக உயர்த்தினதாக நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு சாதாரண நிலைமையில் இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயர்ந்த நிலைமையிலே
நீர் மாற்றப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் தேவாதி தேவன் அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதி. வேண்டிய பிரதிபலனையும் ஆசீர்வாதத்தையும் நீர் கட்டளிடும்படி ஜெபிக்கிறோம். வராமல் தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற